அவர்களை மற்றும் என்னுடைய நண்பர்களை எல்லாம் வணக்கம் வாழ்கிறேன். இன்றைய திருவிடைமருதூர் மும்மணி கோவை சிந்தனையில் இதுவரை நாம் 21 பாடல்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற 22வது பாடல் அமைப்பில் அமைந்த 55 அடிகளை உடைய ஒரு நெடும்பாட்டாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் இந்த பாடலை ஒரு முறை நான் படித்து விடுகிறேன். மிக எளிமையாக நான் படிக்கின்ற பொழுதே அன்பர்களுக்கு பொருள் விளங்கும். என்றாலும் ஆங்காங்கே சிலவற்றை தொட்டு காட்டுவதாக என்னுடைய உரை விளக்கம் அமைந்திருக்கும் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த திருவிடைமருதூர் மும்மணி கோவையை தொடங்குகிற பொழுதெல்லாம் நம்முடைய அன்பிற்குரிய திருமதி மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள் என்று நாம் சொல்ல இருக்கின்ற அந்த பாடல் பகுதியை விண்ணப்பம் செய்வார்கள். அவர்கள் தலப்பயணமாக இலங்கை சென்றிருக்கின்றமையினாலே இந்த பாடல் முழுமையும் நாம் ஒரு முறை விரைவாக படித்துவிட்டு பிறகு நாம் பொருளை பற்றி சிந்திக்கலாம். பாடல் எண் 22. அடிசார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வம். அடிசார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வம். மூலமும் நடுவும் முடிவும் இகழ்ந்து காலம் மூன்றையும் கடந்த கடவும். உலக்கணுக்கு அல்லாஹ் ஊன்கணுக்கு ஒழித்து துளக்கர நிமிர்ந்த சோதி தனிச்சுடர். எருப்பு துளையின் இருசவிக்கு எட்டாது உறுப்பில் நின்று எழுதரும் உள்ளத்து ஓசை. வைத்த நாவின் வழிமறுத்து அகத்தே தித்தித்து ஊறும் தெய்வ தேரர். துண்ட துளையில் பண்டை வழியன்றி அறிவில் நாரும் நரிய நாற்றம். ஏனைய தன்மையும் எய்தாது எவற்றையும் தானே ஆகி நின்ற தத்துவ தோற்றுவையெல்லாம் தன்னிடை தோற்றி தோற்றம் பிரிதில் தோற்றா சுடர்முலை. விரிசடை வீதிசை வெண்மதி கிடப்பினும் இருள்விரி கண்டத்து ஏகநாயக. சுருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர மருது இடம் கொண்ட மருதமாணிக்க. உமையாள் கொழுன ஒரு மூன்றாகிய இமையானாட்டத்து எண்ணெய் நாயக. அடியேன் குறுகுறை முனியாது கேள்மதி. அடியேன் குறுகுறை முனியாது கேள்மதி. நின்னடி வழியா கல்மன கைவரோடு நெடுநாள் பழகிய கொடுவினைப்ப. கற்பாசயமெனும் இருள் சிறையறையில் குடரன் சங்கில் பூண்டு தொடர்பட்டு கூட்டுச்சிறை புழுவின் ஈட்டும் தழுந்தி உடனே வருந்தி நெடுநாள் கிடந்து பல்வெளி பெயர் பெற்று அல்லல் படுத்தும் தண்டாளாளர் மிண்டி வந்து அழைப்ப. உதர நெருப்பில் பதைபதைத்து பதைத்தும் வாத மத்திகையின் மோதமத்துவம் கிடத்தல் நிற்றல் நடத்தல் செல்லாது இடம் குறை வாயிலின் முடங்கி இருந்துடி. பாவப்பகுதியிட்டு காவல் கொடியோர் அனைவரை ஏவி நெடிய ஆசை தலையில் என்னையும் உடலையும் வாதப்படுத்தி பையன விட்டபின் யானும் போந்து தீனுக்கு உழன்றும் பெரியோர் பிழைக்கும் பிறர் ஒரு லோபியும் பிரியாது ஒளிந்து பல்லுயிர் செகுத்தும் வேற்றோர் மனைவியர் தோற்றம் புகழ்ந்தும் பொய்பல கூறியும் புல்லினம் புலியும் ஐவரும் கடுப்ப அவாயது ஊட்டி ஈண்டின கொண்டு மீண்டு வந்துடி. இட்டுழி இடாது பட்டுழி படாது இந்நாள் இடுக்கும் எய்தி நாள் ஆடுவு கிடப்பேன் வீடு நெறி காணேன். நின்னை அடைந்த அடியாடியார்க்கு என்னையும் அடிமையாக கொண்டே இட்ட பச்சிலை கொண்டு ஒட்டி நன் கைவித்து சிறை பிழைப்பித்து இனிச்சிறை புகாமல் ஆத்தருள் செய்ய வேண்டும் தீத்திரண்ட செஞ்சடையோனே என்று பெருமானை விழித்து சில அருமையான வேண்டுகோளை
நம்புற வைக்கிறார். ஏனென்றால் இந்த வேண்டுகோளில் உள்ள அத்தனை விருப்பமும் அவர் நிறைவேறியதான். எனவே இந்த வேண்டுகோள் நம்பொருட்டாக பட்டினத்தடி பெருமானிடம் வைக்கின்றார். அவர் தனக்கு கேட்பது போல கேட்டால் கூட உலக உயிர்களின் பொருட்டாக அவர் பரிந்துரைத்ததாக, உலக உயிர்களுக்கு அவர் உபதேசித்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிக அருமையாக பெருமானை விழிக்கின்றார். பெருமானை பல்வேறு வகையாக உருவகம் செய்கின்றார். முதல்ல உருவகம் செய்கின்றார். எப்படி என்றால், பெருமானை செல்வம் என்றும், சுடர், ஓசை, தேரல், நாற்றம், முளை என்றெல்லாம் உருவகம் செய்து பெருமானை விழிக்கின்றார். விழித்தல் என்றால் அழைத்தல் என்பது பொருள். உருவகம் செய்து அழைக்கின்றார். பெருமானை செல்வமாக உருவகம் செய்கிறார். சுடராக, தனிச்சுடராக உருவகம் செய்கிறார். ஓசையாக, தேரல் என்றால் தேன் என்று நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், தேனாக. நாற்றம் என்றால் நறுமணம் என்பது பொருள், நறுமணமாக. முளை பெருமானை இவ்வாறெல்லாம் உருவகம் செய்து விழிக்கின்றார், அழைக்கின்றார். அழைத்து முதலிலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். மிக பணிவான வேண்டுகோளை வைக்கிறார். என்ன என்றால், வேண்டுகோள் எப்படி அமைந்திருக்கு பாருங்க. அடியேன் உருவுரை முனியாது கேள்மதி. அதன் மேலும் விழிக்கின்றார். இப்படி உருவகம் செய்து விழித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை தத்துவம் என்றும், ஏகநாயகன் என்றும், மருதமாணிக்கர் என்றும், என்றும், கொற்ற நாயகர் என்றும், இவ்வாறெல்லாம் பல்வேறு வகையாக மருதம் கொண்ட மருதமாணிக்கமாக செய்து விழித்ததன் பின்னாலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அந்த வேண்டுகோளை வைக்கின்ற பொழுது முதல்ல சுவாமியிடம் என்ன வேண்டார்? அடியேன் உருகுறை முனியாது கேள்மதி. நான் அடைந்திருக்கிற துன்பங்கள் எல்லாவற்றையும் இப்போது நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்னிடம் கோபங்கள் கேட்க வேண்டும். ஏன் கோபம் இல்லாமல் கேட்க வேண்டும் என்கிறார் என்பதை எல்லாம் பாடலில் மிக விரிவாக சொல்கிறார். ஏனென்றால், நாம் வாழ்க்கையில் பெருமானாலே படைக்கப்பட்ட பொழுது இந்த படையின் நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு, அதற்காகத்தான் நம்மை பெருமான் படைத்திருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு பெருமானுடைய திருவடி சிந்தனை கொண்டு அந்த திருவருள் வியாபகத்தில் கலக்க வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய நோக்கம். எல்லா உயிர்களும் தன்பால் வந்து சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பெருமான் கிடலையில் கிடக்க பெரும் ஆணவத்தோடு எழுதி கிடக்க நமக்கு தனுகரண போகம் தந்து அவற்றையெல்லாம் நேரம் அனுபவித்து என்னிடம் வாருங்கள் என்பது போலத்தான் இந்த அமைப்பு, இந்த உடல் முதலானவை எல்லாம் நமக்கு படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், தீயவர்களோடு சேர்ந்து, தீயவர்கள் ஏதோ காம, குரோத, லோப, மோக, மச்சம் சொல்லப்படுகிற அந்த 60 கெட்ட குணங்களை உடைய தீயவர்கள் இல்லை. பெருமானை பற்றிய இல்லாதவர்கள் எல்லாம் தீயவர்கள். பெருமானை பற்றிய சிந்தனை இல்லாதவர்களோடு சேர்ந்து நாம் அவர்கள் காட்டிய வழியிலெல்லாம் சென்று உன்னுடைய திருவடியை பணியாமல் அந்த கல் போன்ற மனம் படைத்த தேவர்களோடு சேர்ந்து நெடுநாள் பழைய காரணத்தினாலே நானும் பல வினைகளை குவித்து அந்த வினை குவியல்களை கடத்துவதற்காக, வினை குவியல்களை கழிப்பதற்காக நாம் தாயினுடைய கருவறை என்னும் தடையிலே போய் நான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறேன். பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் இருக்கிற நிலையை மாற்றி என்னை என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சிறையிலிருந்து, இந்த உடம்பாகிய சிறையிலிருந்து, முதலில் நாம் ஒரு சிறையிலே இருக்கிறோம். அது கருப்பாசயம் என்னும் சிறை. அந்த சிறையிலிருந்து இங்கே வெளியே வந்ததற்கு பிறகும் இந்த உடல் என்னும் சிறைக்குள்ளே இருக்கிறோம். இந்த உடல் என்னும் சிறையிலிருந்தும் என்னை தப்ப வைத்து அதிலிருந்து பிழைப்பித்து இனியும் இந்த உடல் என்னும் சிறைக்குள் புகாமல் பெருமானே நீ காத்தருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதுதான் இந்த பாடலுடைய சிறந்த கருத்தாக அமைந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம்.
எப்படியெல்லாம் பெருமானை விழிக்கிறார் என்கிற பொழுது அந்த இடைமருதீசனாகிய மகாலிங்க பெருமானிடம் அவர் கொண்டிருக்கிற அளவு கடந்த பக்தியும் அவர் கொண்டிருக்கிற பெருமானிடம் கொண்டிருக்கிற அந்த மேன்மையும் பார்க்கின்ற பொழுது மிக வியப்பூட்டுவதால் என்ன சொல்கிறார்? இனிமேல் நாம் பாடலுக்கு பொருளை பார்க்கலாம். இந்த பாடல் 55 அடிகளை உடைய மிக நீண்ட அளவிற்பார் இயன்றவரை என்று நாம் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவு சிந்திக்கலாம். என்ன முதலில் வேண்டுகிறார்? அடி சார்ந்தவர்க்கு முடியாயின் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வம். செல்வம் என்பது திருவருள். பெருமான் திருவருள் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார். அதற்கெல்லாம் வழங்குகிறார் என்றால் தன்னுடைய திருவடியை சார்கின்ற அத்தனை பேருக்கும் வழங்குகிறார். இந்த உயிர் இருக்கிறதே சார்ந்தவன் வண்ணம், அதில் ஐயப்பாடு எதுவும் இல்லை. ஆன்மாவினுடைய இயல்பே சார்ந்தவன் வண்ணம். எங்கே சார வேண்டும்? உலகை சார்ந்தால் உலகப்பற்றுகளோடும், பெருமானை சார்ந்தால் அந்த பெருமானுடைய தன்மையையும் பெற்று வளர்ந்து அடிசார்ந்தவர்க்கு என்றால் பெருமானுடைய திருவடியை சார்ந்தவருக்கு, இடைவிடாத நினைப்பவர்களுக்கு. திருக்குறள்ல முதல் அதிகாரத்துல பெருமானுடைய திருவடி சிறப்பை மட்டும் 7 பொருட்பாக்களிலே சொல்வார். எனவே பிறவி என்னும் பெருங்கடலை நாம் கடக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய திருவடி என்னும் புனையை நாம் தெப்பமாக கொள்ள வேண்டும் என்பது நிறைவாக அவர் காட்டுகிற வழி. அறாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறாழி நீந்தல் அரிது என்று நிறைவாக சொல்கிற பொழுது அறக்கடலாக விளங்குகின்ற பெருமானுடைய திருவடியை நாம் பற்றி கொள்ளவில்லை என்றால் ஏன்னா இந்த உலகத்திலே அவரால் படைக்கப்பட்டு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பொருட்கடலையும் இன்பக்கடலையும் கடக்க முடியாது என்பது அந்த பொருள். பெருமான் அறக்கடலாக விளங்குகிறார். அப்படி அறக்கடலாக விளங்குகிற பெருமானுடைய திருவடியை சார்ந்தவர்களுக்கு பெருமான் ஒப்பற்ற முடியா இன்பத்தை தருகிறார். முடியா இன்பம் என்றால் என்ன? பேரின்பம். மற்ற இன்பங்கள் எல்லாம் குடிந்து போகிற இன்பங்கள். கண்ணால் காண்கிற காட்சி, காதால் கேட்கிற கேள்வி, மூக்கால் முகருகிற மனம், வாயால் சுவைப்பது மற்றும் உடலால் அனுபவிப்பதெல்லாம் முடிந்து போகிற இன்பங்களே தவிர நிலையான இன்பங்கள் இல்லை, முடிவில்லாத இன்பம் இல்லை. ஆனால் பெருமானுடைய திருவடியை சார்ந்தவர்களுக்கு முடிவில்லாத இன்பத்தை தரக்கூடியவர். முடிவில்லாத இன்பத்தை தந்தாலும் கூட அவர் நிறைய கொடுக்கிறார். தன்னை நாடி வருகிற அன்பர்களுக்கு நிறைய திருவுருளை கொடுக்கிறார். அவ்வாறு கொடுத்தாலும் தன்னிடம் இருக்கிற அந்த திருவருளாகிய செல்வம் என்றும் குன்றாது குறையாது விளங்குகிற பெருமான், குறையா செல்வராக விளங்குகிறார் பெருமான். நம்முடைய இந்த திருவடி சார்பு, திருவடியை சார்ந்தால் நமக்கு முத்தி பேர் நிச்சயம் என்பதை பலரும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமானிடம் கேட்டால் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த பதில் பிரபகுரப்புரையும் காவலனை, முன்னடைந்தார் சம்பந்தன் மொழிபத்தும் இவைவல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே என்று பெருமானுடைய திருவடியை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட சிறப்பை எய்துவார்கள் எது ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வந்தார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே என்று என்னவெல்லாம் பெருமான் வழங்குவார், அப்படியெல்லாம் அவர் வழங்குவார் என்பதையெல்லாம் அந்த பாடல் வழியாக காட்டு. இன்னும் திருவடி சார்பு, திருவடியை சேர்வது, இந்த அடியை சார்வது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தோன்றி பெருமானை வழிபாடு செய்கின்ற அடியவர்களானதற்கு பிறகு பெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் 10 கோடி இல்லை, சார்பில்லை. அதைத்தான் வள்ளுவர் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழியும் என்று பாடுவார். சார்த்தக்க பொருள் எது என்றால் மெய்ப்பொருளாகிய சிவத்தினுடைய திருவடிதான் என்பதை உணர்ந்து நாம் இந்த உலகத்தில் கொண்டிருக்கிற யான் என்னும் அகப்புற பற்றுகளை எல்லாம் விட்டு திருவடியை சார்ந்தால் இந்த சார்தரா நோய், சார்தரும் நோய் நம்மை சார்தரா என்றார். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நோய் நம்மை வந்து சாரா, அது வள்ளுவோம். அப்படி அருளாளர்கள் பாடி காட்டுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பாடலை நான் சொன்னேன். இன்னொரு பாடலே மிக அடியவர்களுக்கு பெருமானுடைய திருவடியை தவிர வேறு இடம் இல்லை என்று கூறுவார். அது என்ன பாடல் என்றால்,
விடியலாம் பின்சல விடியலாம் பின்சல பெருங்கை மா மலர் தழி விடியலே தடமொழி விதியினா கடிவுலாம் பூம்பொழி காணப்பே கண்டு நின் அடியலால் அடை சரண் உடையவோ அடியரே என்று கேட்பார். பெருமானே, உன்னுடைய திருவடியை தவிர அடியார்களுக்கு அடைகின்ற சரண் உண்டா? சரணாகதி புகுவதற்குரிய இடம் வேறு உண்டா என்றால், உண்டா என்றால் இல்லை என்பது பொருள். அவர் இங்கே உறுதிப்பட சொல்லுகிறார், அடியவர்கள் அடைகின்ற சரண். அதுதான் இங்கே கடிவாம் பூம்பொழி காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் உன்னுடைய திருவடியை தவிர அடை சரண் போய் சேருகின்ற சரணாக போகின்ற இடம் வேறு அடியவர்களுக்கு உண்டோ என்றால் இல்லை என்று வந்த பெருமானை சொல்கிற பொழுது தொண்ட தொகையில எப்படி பாடுவார்? பம்பரா வரிவண்டு மலனார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியலால் வேணா என்கிறான் சம்பந்தன். அப்போ ஞானசம்பந்த பெருமான் நம்மை போல கண்ம வினைகளை கழிப்பதற்காக உலகத்திற்கு வந்தவர் அவர். எல்லாம் சாமுசித்தர்கள் என்றாலும் அவருடைய தோற்றம் பற்றி சொல்கிற பொழுது, அவருடைய அவதாரம் பற்றி சொல்கிற பொழுது நம்பியார் அவர் பாடுகிறார், பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் நல் கொன்றையான் அடியலால் பேணான். பெருமானுடைய திருவடியை தவிர எதையும் போற்றாத எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியன் என்று பாடுகிறார். என்றால் நமக்கு வழிகாட்ட வந்த ஆச்சாரிய பெருமக்களே அப்படி இருந்திருக்கிறார்கள். பெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதையும் பற்றுக்கோடாக சார்பாக கொள்ளாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பாடல்களிலே நாம் திருவடியினுடைய பெருமையை உணரலாம். அப்பர் சுவாமிகள் திருவடி தாண்டகம் என்றே ஒரு தாண்டகம் பாடியிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு பாடலை சொல்ல விடுகிறேன், மிக அருமையான பதிகம். திருவையாற்றிலே நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடுகிற பொழுது பெருமானுடைய அடித்தளம் எவ்வாறு இருக்கும் என்று பல பாடல்களிலே பாடிப்பாட்டுகிறார். 20 பாடல்களிலே பெருமானுடைய அடித்தளத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அது சிந்திப்பு அரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சிந்தேன் முந்தி பொழிவன. பெருமானை தேன் என்று நாம் பல இடங்களில் உருவகம் செய்கிறோம். ஆனால் இங்கே இவர் சொல்லுகிறார், சிந்திப்பரியன எது? ஐயாரன் அடித்தளம் இருக்கிறது அல்லவா? ஐயாற்றில் எழுந்தருள் இருக்கிற பெருமானுடைய திருவடி என்னும் அந்த தளம் இருக்கிறதே, இடம் இருக்கிறதே, அது சிந்திப்பரியன. எல்லாராலும் அவ்வளவு எளிதாக சிந்தித்து விட முடியாது. சிந்திப்பவர்க்கு, ஆனால் சிந்திக்கின்றவர்களுக்கு அது சிறந்து விளங்கி செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன. இதாங்க மிக இன்றியமையாத தொடர். முக்தி கொடுப்பன. அதைத்தான் இங்கே பட்டினத்தடிகள் எளிமைப்படுத்தி சொல்கிறார். அடிசார்ந்தவர்க்கு முடியா இன்பம், அதான் முக்தி இன்பம். அடிசார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வம். எல்லா உயிர்களுக்கும் அவர் முத்திப்பேற்றை அளித்தாலும் கூட அவரிடம் அந்த திருவருள் செல்வம் என்பது என்றும் குறையாது விளங்குகிறது என்று சொல்லுவார். இங்கே நம்முடைய அப்பர் சுவாமிகள் தொடர்கிற பொழுது பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்ப அந்த திருவடியினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்றால், நம்மை பந்தித்து நின்ற அனாதியே பந்தித்து நின்ற பழ வினைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பன. எது என்றால், பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஐயாரன் அடித்தளத்தினுடைய சிறப்பை பாடுவார். இவற்றையெல்லாம் அது தரும் என்று சிறப்பித்து சொல்வார். எல்லாவற்றையும் விட அந்த பதிகத்திலே அன்பர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 4வது பாடலாக அமைந்திருக்கிற ஒரு பாடல். இருள் தரு துன்ப படலம் மறைப்ப மெய் ஞானம் என்னும் பொருள் தரு கண் இழந்து உன்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குழி நின்று அருள் தரும் கை கொடுத்து ஏற்றும் ஐயார் அடித்தலே என்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமானால் இந்த வகுப்பு முழுவதும் நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எனவே அன்பர்கள் இதை உணர்ந்து இன்புறுவார்களாக. இருள் தரும் துன்பப்படலாம். அதே அந்த ஐயாரன் அடித்தளம் என்று நிறைவுகிற மகுடம் கொண்டிருக்கிற அந்த 4வது பாடலாக அமைந்திருக்கிற பாடல் இருள் தரு துன்ப படலம் மறைப்ப
மெய்ஞானம் என்னும் பொருள் தரும் கண்ணிடந்து. மெய்ஞானம் என்று சொல்ல கண்ணை நாம் இழக்கிறோம். எதனாலே இழக்கிறோம்? இருள் தரு துன்பப்படலாம். அது ஆணவத்தினுடைய சிறப்பு. அது மறைப்ப விஞ்ஞானம் என்னும் கண்ணிடந்து துன்பொருள் நாடி. இந்த 50 இன்பங்களாலே அனுபவிக்கின்ற பொருளை மட்டுமே நாம் நாடி நாடி உண்மையான புகழ் இழந்து, இறைவனுடைய திருப்படிதான் உண்மையான புகழ் என்பதை இழந்து புலரும் தம்மை பரவ. அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மெய்ஞான கண் பெறாமையினாலே அவர்களை கூடர்கள் என்கிறாரே தவிர பார்வையற்றவர்கள் என்பது கூடல்ல. மெய்ஞான கண்ணை இழக்கிறார்கள். ஆணவம் என்னும் இருள் படலம் மறைப்பதனாலே மெய்ஞான கண்ணை இழந்திருக்க அவர்கள் ஐம்புல இன்பங்களை நாடி புகழாக புக வேண்டிய இடமாகிய பெருமானுடைய திருவடியை மறந்து அவ்வாறு மெய்ஞான கண் இழந்தமையினாலே குருடர்களாக விளங்குகிற அவர்களும் தம்மை பரவ. அப்படிப்பட்டவர்களும் தன்னை வழிபாடு செய்வார்களானால், போற்றுவார்களானால், பாடுவார்களானால் கொடு நரக குழி நின்று அருள் தரும் கை கொடுத்து ஏற்றும். நரக குழியில் வீழாமல் அருள் தருகின்ற கை கொடுத்து நம்மை மேலே ஏற்றுவாராம். அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவர் ஐயாரும் திருத்தலம் என்று மிக அருமையாக அந்த பதிகம் முழுவதிலுமே திருவடியினுடைய பெருமையை பாடி காட்டுவார். இப்படி அருளாளர்கள் பலருடைய பாடி நாம் பார்க்க முடியும். இங்கே அடிசாறுதல் என்கிற பொழுது நேற்று கூட நாம் பெரிய புராணத்தை பார்த்தோம். தேர்வார்க்கு அமுதமான செல்வனார் என்று தெய்வத்தை குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் சிவனே முழுமுதற் கடவுள் என்று வெளிவடைகிறார்களோ, கேட்டலும் சிந்தித்தலும் தெளிதலும் நிட்டை கூடலும் ஆகிய அந்த சார்பு உணர்வுகளை எல்லாம் பெற்று யார் பெருமானை சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அமுதம் போல் இருக்கின்ற செல்வமாக விளங்குகிறார் என்று தெய்வச்சிக்கிறார் குறிப்பிடுகிறார். எனவேதான் அடிசார்ந்தார்க்கு முடியா இன்பம் என்றும் நீங்காத அந்த பேரின்பமாகிய முத்திப்பேற்றினை நிறைய கொடுப்பினும் எல்லாவர்களும் தன்னை வழிபாடு செய்கின்ற தன்னுடைய அடியை சார்கின்ற அதான உயிர் சார்ந்த மன்னம் தானே. பெருமானுடைய திருவடியை சார்ந்து விட்டால் அப்புறம் என்ன வேண்டும்? எனவே அப்படிப்பட்ட அந்த பெருமானை சார்ந்தால் அவர் தன்னை சார்கின்ற எல்லாவர்களுக்கும் நிறைய கொடுத்த திருவுருளை வழங்கினாலும் குறையா செல்வமாக அந்த திருவுருள் விளங்குகிறது. அப்படிப்பட்ட பெருமானை இப்படி இந்த சார்ந்தவருக்கு முடியா நிறைய கொடுப்பினும் செல்வம் என்ற 2 அடிக்கும் நிறைய பொருள் விளக்கத்தை நாம் செய்ய முடியும். அன்பர்களும் ரொம்ப உணர்வார்கள் என இருக்கிற அன்பர்கள் பலரல்ல எல்லோருமே திருமுறைகளிலும் சித்தாந்தத்திலும் நல்ல ஆழங்கால்பட்ட அனுபவம் இந்த 2 அடியும் மீண்டும் மீண்டும் பலமுறை சிந்தித்தவர்களாக. அடுத்து மூலமும் நடுவும் முடிவும் இகழ்ந்து காலம் 3ஐயும் கடந்த கடவுள். மூலமும் நடுவும் முடிவும் இகழ்ந்து காலம் 3ஐயும் கடந்த கடவுள் யார் என்றால் சிவன் ஒருவர் தான் இந்த தன்மைக்குரியவர். மூலம்னா முதல் தோற்றம். பெருமான் தோற்றங்கள் இல்லாதவர். மூலமும் தோற்றமும் நடுவும் திதி சொல்றோம்ல, தோற்றம் சம்ஹாரம், முடிவும் அழிதல். ஆக தோற்றம் பிறகு நிலைத்திருத்தல், அதன் பின்னாலே அழிதல். ஆக இந்த 3ம் கடந்திருக்கிற ஒரு கடவுள். நம்ம பல இடங்களிலே மூவராகவே இருக்கிறார்னு சொல்லுவோம். தோற்றம் திதி சுகாரமாகவே இருக்கிறான்னு சொல்லுவோம். முதல் நடு இறுதியும் என்றெல்லாம் மணிவாசக பெருமான் பாடுவார். முதலும் நீதான், நடுவும் நீதான், இறுதியும் நீதான் என்று வேறு. ஆனால் இங்கே இந்த 3ஐயும் கடந்தவர் பெருமான். முதலும் நடுவும் முடிவும் இகழ்ந்து, இந்த 3ஐயும் இகழ்ந்ததனாலே காலம் 3ஐயும் கடந்த கடவுள். பெருமானுக்கு சிறப்பு நிகழ்வு எழுதுகிற காலம் இல்லை. கால தத்துவங்களை எல்லாம் கடந்தவர் நம்முடைய பெருமான். அவர் எப்படி வாக்கு மனாதி இதனோ அதே போல காலம் என்னும் 3ஐயும் தத்துவங்களை கால தத்துவம் கடந்து வரும். காலம் 3ஐயும் கடந்த கடவுள் என்று சிவபெருமானை அழைப்பதனாலேயே காலவயப்பட்டு தோன்றி நின்று அழிகின்ற கடவுள்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். காலம் 3ஐயும் கடந்த கடவுள் என்று நம்முடைய பெருமானை பட்டித்தடிகள் சொல்வதன் வாயிலாக
இந்த கால எல்லைக்குள் கால வயப்பட்டு தோன்றி நின்று அழிது. அதான் இந்த மூலமும் நடுவும் முடிவும். எப்படி பெருமான் இந்த மூன்றையும் கடந்துகிறார். இந்த மூன்றையும் கடந்ததனாலே இவர் காலம் மூன்றையும் கடந்த கடவுளாக இருக்கிறார். இதற்கு இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற முக்காலமும் இல்லை என்று தோன்றினான். அது நம்ம திருவம்பாயில கேட்கறது போது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யாருற்றார் யாராயினார் என்பது போல எதுவுமே இல்லாத ஒரு அவருக்கு கால எல்லைக்குள் அவரை அடக்க முடியாது. ஆனால் இந்த காலம் மூன்றையும் கடந்த கடவுள் என்று இவரை குறிப்பிடுவதன் வாயிலாகவே கால எல்லைக்குள் அகப்பட்டு கால வயப்பட்டு தோன்றி நின்று வரைகின்ற அந்த உற்பத்தி திதி சம்ஹாரம் என்று சொல்லப்படுகிற அந்த மூன்று நிலையும் இருக்கின்ற கடவுள்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். யார் அவங்க எல்லாம்? பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், இந்திரவாதி தேவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் தோன்றி நின்று அடிகின்ற தன்மையுடையவர்கள் தான். ஒரே ஒரு அப்பர் சுவாமிகளுடைய போதும் கருதுகிறேன். 100 கோடி பிரமர்கள் நம்பினர். 100 கோடி பிரமர்கள் நம்பினர். பெரியவன் ஒருவன் தான். அங்கே பிரமர்கள் 100 கோடி பிரமர்கள் நம்பினார்கள் என்றால் அவர்கள் காலவயப்பட்டு இறந்து பிறந்து இறந்து பிறந்து சுழற்சியில் நம்மை போல அவர்கள் ஆம்பவர்க்கம் தானே. எனவே 100 கோடி பிரமர்கள் நொந்தினர். 6 கோடி நாராயண ரங்கனே. எப்படி பிரம்மதேவனோ அதை போலதான் நாராயணன் திருமாலும் தோன்றியும் நின்றும் மறைபவர். ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர். எத்தனை பேர் என்றால் கங்கை மணலை எண்ணுங்கள். அதை போல அவ்வளவு பிறவிகள் இந்திரர்களுக்கு. எனவே சொல்லிவிட்டு ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று தெளிவுபடுத்தி விடுகிறார். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பதனாலே அவன் காலம் மூன்றையும் கடந்த கடவுள் என்று நம்முடைய பட்டினத்தடிகள் சொல்லுகின்ற அற்புதமான திருவாக்குக்கு சரியான எடுத்துக்காட்டாக நம்முடைய பெருமான் பெயரை சொல்லாமலே சொல்லுகிறார். மூலமும் நடுவும் முழுவும் முடிவும் இருந்து காலம் மூன்றையும் கடந்த கடவுள். இகந்ததாலே காலம் மூன்றை எந்த மூன்றை இறந்ததாலே மூலத்தை தோற்றத்தை என்றால் நின்று திதி பிறகு முடிவு அழிவு ஆக இந்த மூன்றையும் இகந்து என்றாலே இகத்தலால் பெருமான் விளங்குகிறார் என்று பெருமானுடைய பரிசிறப்பு. அடுத்து உலக்கனுக்கு அல்லா ஊன்கனுக்கு ஒழித்து துறக்கர நிமிர்ந்த சோலை தனி சுடர். பெருமான் பற்றி அந்த சொரூபாட்சம் தமத்திராட்சம் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது இந்த அடிசார்ந்தவருக்கு முடியாயங்கும் உடைய கொடுப்பின் குறையா செல்லும் மூலமும் நடுவும் சேர்ந்து கந்த கடவுளன் எல்லாம் பெருமானுடைய சொரூப இலக்கணம் தான், சிறப்புகள் தான். உலக்கனுக்கு அல்லா ஊன்கனுக்கு ஒழித்து துளக்கரை நிமிர்ந்த சோதி தனிச்சுடர். ஒளிவடிவான தனிச்சுடர். திருத்தரத்திலே சொல்வது போல பேரறியாத பேர் ஒளி ஒன்று, பேரறியாத பேர் ஒளி ஒன்றான் வேறறியாமல் விளம்புகின்றேனே, பேரறியாமல் விளம்புகின்றேன் என்றான். பேர் ஒளி அதான் தனிச்சுடர், சோதி தனிச்சுடர். அது எப்படி இருக்கிறதா? உலக்கனுக்கு அல்லாது ஊங்கனுக்கு ஒழித்து. நம்முடைய இந்த சிந்திப்பவருக்கு சிந்தித்து சொன்னார் அல்லவா, சிறந்து சென்றே என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்வது போல உலக்கண்ணாலே சிந்திப்பவர்களுக்கு அவர் பெருமான் உண்மையான அன்போடு பக்தியோடு சிந்திப்பவர்களுக்கு காணப்படுவார் என்கிற இந்த ஊன்கண் நம்முடைய 9ஆம் சூத்திரத்தில் சொல்லப்படுகிற செய்திதான் அது. உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி என்ற 2 அடிகளில் சொல்லப்பட்ட செய்தி பாருங்க. ஊனக்கண்ணுக்கு ஒழித்து, ஊனக்கண் பாசம் உணராப்பதி. ஊனக்கண் என்பது பசுஞானம், பாசம் என்பது பாசஞானம். எனவே பசுஞானத்தாலேயோ பாசஞானத்தாலேயோ, அதான் ஊனக்கண் என்பதனாலே குறைபாடுடைய பசுஞானம். அந்த குறைபாடுடைய பசுஞானத்தினாலேயோ பாசஞானத்தினாலேயோ காண முடியாத அந்த கடவுளை
உணரா பதியை ஞானக்கண்ணின் சித்தை நாடி என்று நம்முடைய சிவஞான போதம் குறிப்பிடுவது போல இங்கேயும் ஊனக்கண்ணுக்கு ஒளித்து, ஆன்ம போதத்தாலே நாம் கண்டறிய முடியாது என்பதுதான் ஊனக்கண்ணுக்கு ஒளித்து, பசுஞானத்தாலே காண முடியாது. உலக்கணுக்கு அல்லா ஊனக்கணுக்கு ஒளித்தன்னு சொல்றார். உலக்கண் என்பதுதான் இந்த சிந்தை நாடுதல், ஞானக்கண்ணி என்று சொல்வதுதான் இந்த உலக்கண். உலக்கண்ணுக்கு அல்லா ஊன்கணுக்கு ஊன்கண்ணுக்கு ஒளித்து, இந்த அவ்வாறு அவர் ஒளிந்திருந்து துளக்கர நிமிர்ந்த சோதி தனிச்சுடர், கொஞ்சம் கூட அசையாது நின்ற ஒளி வடிவான். எந்த ஒளியும் அசையும் நாம் பார்க்கிறோம். புதிய சோதியாக இருந்தாலும் நம்முடைய வீட்டில் ஏற்றி வைக்கிற எந்த விளக்காக இருந்தாலும் அதனுடைய அசையை நம்மாலே பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய பெருமான் கொஞ்சம் கூட அசைதல் இல்லாத, துளக்குதல் நடுங்குதல் இல்லாத, அசைதல் இல்லாத, நிமிர்ந்து இருக்கின்ற, ஓங்கி எறிகின்ற ஒளிமயமான தனிச்சுடர், மலர்ந்த மலர்ச்சுடர் என்றார் நம்முடைய மணிவாசக பெருமான். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர். இப்போ மாசற்ற சோதி துளக்க, அந்த துளக்கையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சோதி என்பது நம்முடைய பௌதிக சோதிகள் எல்லாத்தையும் இடையிலே ஒரு மாசை காண்கிறோம். என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு பூந்தரன் முத்தநாதன் என்றார். மைபொதி விளக்கு, இருட்டை அகற்றுவதற்காக ஏற்றப்படுகிற விளக்கிற்கும் ஒரு இருள் இருக்கிறது, மைபொதி இருந்திருக்கிறது. ஆனால் அதை நாம் அசைது கொள்ளலாம். பெருமான் இந்த ரெண்டு பேருக்கும் காட்சியளிக்கிறப்போ ஒரு தழலாக இருந்து இடையே காட்சியளித்தார். அதான் இங்கே துளக்கர நிமிர்ந்த, கொஞ்சம் கூட அசைதல் இல்லாது ஓங்கி உயர்ந்து எரிகின்ற பெரும் சுடர், சோதி தனிச்சுடர், ஒளிமயமான ஒரு பட்ட சுடராக விளங்குகிறார் நம்முடைய பெருமான் என்பது இந்த 6வது அடியினுடைய பொருள். இந்த 6 அடிகளிலேயும் பெருமானை பாரெல்லாம் உருவகம் செய்து விழிக்கிறார், அழைக்கிறார். எப்படி செல்வம் கிடைக்கிறார் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் கொடுக்க குறைந்து போகும். எவ்வளவுதான் வல்லன்மை உடையவராக இருந்தாலும் நாம் பொருளை சேர்த்து வைக்கின்ற இடம் இதுதான் என்று வள்ளுவர் பெருமான் சொன்னாலும் கூட, பெற்றார் அழிவு சிந்தித்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு என்று சொன்னாலும், இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் போய்கொண்டே இருக்கும். அதனால அது பேரு செல்வம். செல்வம் என்றால் போவோம் என்பது பொருள். போய்கொண்டே இருக்கும். நிலை இல்லாதோ, யாருக்கு எப்படி நிலை இல்லாதோ, இளமை எப்படி நிலை இல்லாதோ, அதுபோல செல்வமும் நிலை இல்லாது. அது கூப்பாட்டே என்று வள்ளுவர் சொல்வார். ஒரு நாடக காட்சியை காண்பதற்கு வருகின்ற பொழுது 2 வருவார், 3 வருவார், 4 வருவார், 20 மூவராக தனி மனிதராக உள்ளே வந்து 1000 பேர் கூடுவார்கள். போகிற பொழுது அத்தனை பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் போய் விடுவார்கள். 1வராக 20வராக 20 அப்படிலாம் போக மாட்டாங்க. அதுபோல செல்வம் வரும்போது மெல்ல மெல்ல வரும், போகிற பொழுது ஒரே அடியாக போய்விடும். எனவே நாம் இருக்கிற செல்வம் குறைந்து போகிற செல்வம். பெருமானிடம் இருக்கிற திருவருள் செல்வம் எத்தனை கோடி உயிர்களுக்கு திருவுருளை வழங்கினாலும் அது குறையாத செல்வம். எனவே அதை பெருமானை செல்வம் என்று உருவம் செய்து விழிக்கிறார், கடவுள் என்று விழிக்கிறார். எல்லா காலம் 3ஐயும் கடந்து விளங்குகிற கடவுள். கடவுள் என்ற சொல்லுக்கே கடந்தும் உள்ளும் இருப்போம் என்றெல்லாம் பொருள் சொல்வார்கள். எனவே மூலமும் நடுவும் முடிவும் மிதந்து காலம் 3ஐயும் கடந்த கடவுளே, உலக்கணுக்கு அல்லா ஊன்கணுக்கு ஒழித்து துளக்கரை இருந்த சோதி தனிச்சுடர். அடுத்து பெருமான் ஓசை வடிவாக விளங்குகிறார், மனமாக விளங்குகிறார், இனிமையாக விளங்குகிறார் என்பதையெல்லாம் அந்தந்த இடங்கள் வாயிலாக நாம் உணர்ந்த வழியிலே உணரச் செய்கிறார். எப்படி எருப்பு துளையின் இருசெவிக்கு எட்டாது பெருமான் என்னும் ஓசையானது, இசையானது இந்த சாதாரண இந்த துளைப்பூரி இந்த காதுகளுக்கு எட்டாது. அது எப்படி சொல்கிறார்? எருப்பு துளை, எலும்பலாலே அமைந்திருக்கிற அந்த மென்மையான எலும்புகளால் அமைந்திருக்கிற
துளையோடு கூடிய காது. அந்த எருப்பு துளை, எருப்பு என்பது எலும்பு, என்பு என்ற சொல், என்பு என்ற சொல் எருப்பு என்றாயி, எருப்பு வருகின்ற அடியில் உறுப்பு வருவதனாலே அதற்கு ஏற்ப எதுகை எறும்பு என்றாயிற்று. எருப்பு என்றால் எலும்பு என்பதுதான் பொருளுங்க. என்பு என்ற சொல் எருப்பு என்றாகி, எருப்பு வருகின்ற அடியில் வருகிற உறுப்புக்கு உறுப்பு என்ற சொல்லுக்கு எதுகையாக எருப்பு என்றார்கள். எறும்பு என்பதுதான் பொருள். எறும்பினாலே குருத்தெலும்பினாலே ஆக்கப்பட்டு ஒரு துளையோடு கொண்டிருக்கிற, இரு துளைகளை கொண்டிருக்கிற இந்த இரு செவிக்கு எட்டாது உறுப்பில் நின்று எழுதரும் உள்ளத்து ஓசை. பெருமான் உள்ளத்திலே எழுகின்ற ஓசை. உள்ளத்தாலேதான் பெருமானை உணர முடியும். பெருமான் ஓசை ஒலியெல்லாம் ஆனாயினியே என்று பாடுவார் அப்பர் சுவாமிகள். பெருமான் ஓசையாக விளங்குகிறார், ஒலியாக விளங்குகிறார். அவரை உள்ளத்தால் உணர முடியும் என்பதற்கு சேரமான் பெருமான் நாயனார் நல்ல எடுத்துக்காட்டு. ஆண்டோறும் சிவபூஜையினுடைய முடிவிலே பெருமானுடைய சிலம்பொலி கேட்கும். அந்த சிலம்பொலி யாருக்கு கேட்கும்? சிவபூஜை நிறைவில் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிற அந்த சேரமான் பெருமான் நாயனாராகிய கடலை தறிவாருக்கு கேட்கும். அதை போலவே மிகப்பெரிய ஞானிகளுக்கு சொல்லுவார்கள், யானையினுடைய பிளரும் மணியின் ஓசையும் இடியின் ஓசையும் யோகநிலையில் இருக்கிற தவசீலர்களுக்கு கேட்கும் என்று சொல்வார். அது போல இங்கே எருப்பு துளையின் இரு செவிக்கு எட்டாது, இந்த ரெண்டு செவிகளாலே கேட்க முடியாமல் உறுப்பில் நின்று எழுதுகிறவனுடைய உடம்புக்குள்ளேயே இருந்து எழுகின்ற, உள்ளத்தால் உணரப்படுகின்ற ஓசையாக பெருமான் விளங்குகிறார். ஓசை என்று பெருமானை உருவகம் செய்து விழிக்கிறார். ஓசையே நம்ம எத்தனை பேர் பார்க்கிறோம். சோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கே, சுரி குழல் பனைமலை மடந்தை பாதியே என்றெல்லாம் பெருமானை விழிக்கிறோம், அழைக்கிறோம். ஒளிவளர் விளக்கே, உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே என்றெல்லாம் பெருமானை உருவகம் செய்கிறோம். குன்று போன்றவரே என்று சொல்லாமல் குன்றே என்றே சொல்லுவோம். ஒளிவளர் விளக்கு போன்றவர் என்று சொல்லல. இப்படி சொன்னா அது ஓமை. ஒளிவளர் விளக்கே உருவகப்படுத்துறோம். ஓமைக்கு உருவகத்து என்ன வேறுபாடு? ஒரு சிறு வேறுபாடு தாங்க. மலர்கண் என்று சொன்னால் அது ஓமை. மலர் போன்ற கண் என்பது, மலர் போன்ற கண், மலர் போன்ற அழகான கண். அப்ப போன்றங்கிற ஓம் உருவம் மறைஞ்சிருக்கு. கண் பொருள், மலர் என்பது ஓமை. ரெண்டுக்கும் இடையே ஓம உருவு இருக்கு, ரெண்டுக்கும் பொதுத்தன்மை இருக்கிறது. ஒரு ஓமைன்னு சொல்ற பொழுது 4 கூறுபாடுகள் அதுல இருக்கணும். ஒன்று ஓமை இருக்கணும், இன்னொன்று ஓமிக்கப்படும் பொருள் இருக்கணும், இடையில ஓம உருவு இருக்கணும். இந்த ஓமைக்கும் பொருளுக்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்கணும். பொதுத்தன்மை இந்த 4 இருக்கணும் ஓமையில. ஒரு உதாரணம் சொல்லுங்க. தேன்மொழின்னு சொல்றோம். தேன்மொழி என்றால் தேன் என்பது ஓமை, மொழி என்பது பொருள். தேன் போன்ற மொழிங்கிறது ஓம உருவு. ரெண்டுக்குள்ள பொதுத்தன்மை என்னன்னா, தேனும் இனிமையானது, மொழியும் இனிமையானது. இது ஓமை. உருவகம் சொன்னா அப்படியே மாறணும். மலர்கண் என்றால் ஓமை, கண்மலர் என்றால் உருவகம். கண்ணை போன்ற மலர் என்று சொல்லாம கண்ணையே மலர் என்று சொல்லுவது. தாமரை முகம் என்று சொன்னால் அது ஓமை. முகத்தாமரை என்றால் அது உருவகம். தாமரை கை என்றால் அது ஓமை. கை தாமரை என்றால் அது உருவகம். ஓமைக்கு உருவகம் கூட வேறுபாடு. இங்கே பெருமானை உருவகம் பண்ணுகிறார். நம்முடைய பட்டினங்கள் செல்வமாக, செல்வம் போன்றவர் என்று சொல்லாமல் செல்வம், செல்வமே, சிவபெருமானே. நம்ம இத்தனை பாருங்க. இந்த பிடித்த 10 முழுவதுலையும் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ஒரு பெருமானை உருவகம் செய்கிறார் பார்க்கிறோம். இந்த கடைசி பாட்டு எடுத்து பாருங்களேன். புன்புலால் யாக்கை புடை புடை கனிய
பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பெல்லாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலாமணியே. மாசிலாமணி என்பதே உருவம். அப்புறம் துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாம் அருகல் சோதி. சோதி என்பது அந்த உருவம். இன்பமே பெருமான் என்ன சொல்கிறார்? எனக்கு இன்பத்தை வழங்குவோம் என்றெல்லாம் சொல்லல, இன்பமே அழைக்கிறார். இப்படி நம்ம இந்த நம்முடைய அருளாளர்களுடைய பதிகங்கள் பலவற்றுள் பெருமானை பாடலாம் உருவகம் செய்து விழிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல இங்கேயும் உலக்கணுக்கல்லாது உங்களுக்கு ஒழித்து பக்கர நிமிர்ந்த சோதி தனிச்சுடர் கொஞ்சம் கூட அசைவில்லாது ஓங்கி எரிகின்ற ஒப்பற்ற சுடராக விளங்குகிறார் பெருமான். இந்த தன்மை வேற யாரும் நீங்க பார்க்க முடியாது. எவ்வளவுதான் ஓங்கி வளர்கின்ற ஒரு விளக்கை நாம் ஏற்றினாலும் அது அசையும் தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் இங்கே பெருமான் ஓங்கி எரிகின்ற அசைவற்று எரிகின்ற ஒப்பற்ற சுடராக பெருமான் உருவகிக்கப்படுகிறார் நம்முடைய பட்டினத்தடிகளால். ஏன்னா பெருமான் குணங்கள் எதுவும் மற்றவர்களுக்கு இருக்க முடியாது. அந்த 8 குணங்கள்ல எந்த குணமானது மனிதனுக்கோ பிற தெய்வங்களுக்கோ சொல்ல முடியுமா? தன்மையத்தனால்தான். இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், இயற்கை உணர்வினாதல் என்றெல்லாம் பெருமானுடைய 8 குணங்களை சொல்லுகிறோமே. அந்த 8 குணங்கள் யாருக்காவது வருமா? முதல்ல தன்மையத்தன். பெருமான் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லாதவர். நாம் அப்படியா? நாம் எல்லாரும் சார்ந்து வாழ வேண்டும். எத்தனை நிலையாக இருந்தாலும் சரி, முத்தி நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் தான் அந்த உயிர் இருக்கிறது. இது சார்ந்ததன் வண்ணம் உடையது. எனவே இங்கே நம்முடைய உறுப்பில் நின்று எழுதலும் உள்ளத்து ஓசை, நாம் உள்ளத்தால் உணரக்கூடிய ஓசையாக பெருமான் விளங்குகிறான். அடுத்து மிக இனிமையான தேனாக விளங்குகிறான்னு சொன்னார். பெருமானை தேனாக உபயோகித்து பல இடங்களில் பாடுவார் மணிவாசகர். அப்படியே நம்மால் விரும்பப்படுகிறவர்களை ஓமிக்கிற பொழுது தேனை ஓமையாக சொல்வது என்பது அல்லது உருவகமாக சொல்வது என்பது மிக இயல்பல்ல. அப்புறமா பேசலாம், மீட்டிங்ல இருக்கேன். வைத்தானாவின் வழிமறுத்து அகத்தே திட்டித்து ஊறும் தெய்வ தேடல். அதாவது நாம சுவையை உணர்வதற்காக நாவில் வைத்து சுவைக்கிறோம். சுவை என்பது அந்த சுவையை உணர்கிற அருப்புகள் எல்லாம் நாவில் தான் இருக்கின்றன. எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, எந்த உணவாக இருந்தாலும் சரி, அந்த ஆறு சுவை எல்லாம் உணர்வது நாவில் தான். ஆனால் இங்கே காமலே நம்முடைய உள்ளத்துக்குள் திட்டித்து ஊறுகின்ற தேனாக இருக்கிறார். இங்கே நாம் மணிவாசகரைத்தான் காட்ட வேண்டியிருக்கிறது. தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று சொல்கிறார். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். பெருமான் இனிக்கிறார். நம்ம என்ன எத்தனையோ பாடல்களை பார்த்திருக்கிறோம். நான் தேனாக உருவகம் செய்து, அதுபோல எங்கேயும் வைத்த நாவின் வழிமறுத்து. நம்ம மற்ற சுவைகள் எல்லாம் நாவின் வழியாக நாம் உணர்கிறோம். ஆனால் இந்த சுவை அங்கே மறுக்கப்படுகிறது. நாவின் வழியாக உணர்வதல்ல, வழிமறுத்து அகத்தே. இந்த சாதாரண தேனின் சுவையை வாயில் வைத்துத்தான் உணர முடியும். ஆறு சுவையும் வாய் வழியாக நாவின் வழியாகத்தான் வர முடியும். ஆனால் பெருமான் என்ற அந்த தேன் நாவில் வைத்து உணர முடியாது என்பதைத்தான் இங்கே வாயில் வைத்த நாவின் வழிமறுத்து என்கிறார். நாவிலே வைத்து நீங்கள் உணர முடியாமல் அகத்தே திட்டு ஊறுகின்ற, உள்ளத்தே
இனிமையை உண்டாக்கி மேலும் மேலும் ஊறிக்கொண்டே இருக்கிற தெய்வத்தேரல், தெய்வ மனம், தெய்வம் கமழ்கின்ற, தெய்வ மனம் கமழ்கின்ற தெய்வ சுவை பொருந்திய தேன். ஊறுதல் என்பதனாலே நாம் வாயில் வைப்பதற்கு முன்னாலே அந்த சுவை நம்மை ஊற வைக்கலாம். ஆனால் உண்டு முடிந்ததற்கு பிறகு அது ஊறாது. இயல்பை அந்த வள்ளுவர் சொல்லுகிற தொட்டாய்க்கு ஊறும் போல தோண்டிய அளவுக்கு ஊறுவது போல இங்கே பெருமானை நினைக்கின்ற பொழுதுதான் உள்ளத்தில் அந்த தேனின் சுவை ஊறிக்கொண்டே இருக்கும். அதுதான் இங்கே வைத்தனாவின் மறித்து அகத்தே தித்தித்து ஊறுகின்ற தெய்வ தேரல் என்று உருவகம் செய்கிறார். தேரல் என்றால் தேன் என்பது தேனாய் இந்த முகமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த ஓசையை சொல்லுகிற பொழுது அது மனத்தாலே உணரப்படுகிற ஓசை. உயிருக்குள்ளே எழுகின்ற ஓசை ஒற்றுமையை பற்றி அது உடம்புனாலே உணரப்படுகிற ஓசை என்று அவர் சொல்கிறார். நம்ம ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று நம்முடைய அப்பசாமிகள் பாடுவதை அறிவோம். பெருமான் ஓசையாகவும் ஒலியாகவும் விளங்குவார். அதான் அந்த சிறப்புகளை எல்லாம் உருவகம் வாயிலாக இங்கே நம்முடைய பட்டினத்தடிகள் காட்டி வைத்த நாவின் வழிமறுத்து ஏனென்றால் நாவிலே வைத்தால் மற்றவையெல்லாம் இனிக்கும். நம்முடைய நக்கீரர் பாடுவார் அல்லவா, திருவைந்தெழுத்த வாயில் வைத்த அளவில் அது மருந்தாகி தீரா பிறவி நோய் தீர்க்கும் என்பார். அதுபோல இந்த தேனும் பிறவி நோய் தீர்க்கிற தேன் தான். என தொல்லை ஈரும் பிறவி சூழும் தலைவிக்கு அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவோ என்போன் திருவாசகம் என்னும் தேன் என்று பாடுவது போல பெருமானும் தேன் தான். அது தித்தித்து ஊறும் தெய்வ தேரல் துண்ட துறையில் பண்டை வழியன்றி அறிவியல் நாளும் நிறைய நாற்றம். பெருமான் நல்ல இனிமையான மனம். இவற்றையெல்லாம் எப்படி உணர முடியும் என்றால் அந்த சிந்தனை முழுவதும் சிந்தனை நின்றடக்காக்கி என்று சொல்வது போல நம்முடைய சிந்தை முழுவதும் பெருமானுக்காகவே ஆக்கினோம் என்றார். அதான் நம்முடைய நாம் இப்பொழுது தொடர்ந்து பெரிய புராணத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிற கண்ணனாருடைய வரலாறு, கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு முழுவதும் பார்த்தால் அவர் எப்பொழுது பெருமானுடைய அருட்கண் பார்வைப்பட்டதோ அப்பொழுதே அவருடைய உடம்பினுடைய தன்மை மாறிவிடுகிறது. அவருடைய 2 வினைகளும் போய்விடுகின்றன. அவரை சார்ந்திருக்கிற பந்தித்திருக்கிற மலங்கள் எல்லாம் அகன்று விடுகின்றன. அப்பொழுது அவருடைய கரணங்கள் எல்லாம் பரிகரண நிலையை மாறி பசுகரண நிலையை மாறி பரிகரணங்களாக மாறி விடுகின்றன. எனவே அவருக்கு 6 நாட்களுக்கு பசி இல்லை, வேட்கை இல்லை, தண்ணீர் தாகம் இல்லை, உறக்கம் இல்லை, எதை பற்றிய கவலையும் இல்லை. அந்த நிலை வர வேண்டும் என்றால் துண்டத்துளையில் பண்டை வழியன்றி அறிவியல் நாரும் நிறைய நாற்றம். பெருமான் மிக மிக இனிமையான மனமாக விளங்குகிறார். அந்த நாற்றத்தை எது உணரும் என்றால் நம்முடைய மனம்தான் உணர முடியும். எப்பொழுதும் மூக்கின் வழியாகத்தான் மனத்தை நாம் உணர முடியும். துண்ட துளை என்றால் துண்டம் தான் மூக்குன்னு அர்த்தம். 2 துளை இருக்கிறது அல்லவா, அந்த 2 துளைகளின் வழியாக உள்ள வழியே கொண்டிருக்கிற அந்த மூக்கின் வழியாக எப்பொழுதும் நாம் முகர்ந்து கொண்டிருக்கிற, நான் தவறாக சொல்கிறேன், நுகர்தல் என்பது அனுபவித்தல். மோந்து பார்க்கிறது தான் மூக்கியோட வேலை. முகர்தல் கூட இல்ல, மோத்தல். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்தெண்டாம். மூக்கினாலே மோந்து பார்க்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். முகர்ந்து என்றால் அது மொழிவது, முகத்தல். நுகர்ந்து என்றால் அது அனுபவித்தல். எனவே மூக்கினாலே நாம் அடைகின்ற உணர்வு மோத்தல் என்பது. அப்போ இந்த துண்டத்துளையில் மூக்கு என்னும் 2 துளைகளின் வழியாக பண்டை வழி என்று நாம் அதன் வழியாக தானே தோன்று தொட்டு மனங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வகையான மனங்கள் இருந்தா நமக்கு தெரியாது. இப்ப சுவைன்னா யாரும் சொல்லிட முடியும். மனத்தை சொல்கிற பொழுது ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு மனம். அதே போல சந்தனத்துக்கு மனம் வேறு, சம்பாதுக்கு மனம் வேறு, கத்தூரிக்கு மனம் வேறு, இப்படி மனம் மாறுபடுகிறது. ஆனால் அந்த மாறுபடுகிற தன்மைகளை எல்லாம் இந்த துண்டத்துளை வழியாக நம்மாலே உணர முடிகிறது.
இது ரோஜா பூவின் மனம், இது மல்லிகை பூவின் மனம், இது முல்லைப்பூவின் மனம், இது சந்தனத்தின் மனம், இது அகில் புகையின் மனம் என்ற வேறுபாடை நம்மால் உணர முடிகிறது இந்த மூக்கினாலே. ஆனால் மூக்கினாலே உணர முடியாத மிக தூய்மையான மனமாக விளங்குபவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய பெருமான். அதான் துண்ட துளையில் பண்டை வழியன்றி அறிவில் நாரும் நம்முடைய ஞானத்தின் வழியாக உணர்கிறார். நிறைய மிக தூய்மையான மனம் பெருமான். மூக்கினாலே அந்த மனத்தை உணர முடியாது, அறிவினாலே உணர முடியும். அதுதான் அந்த அறிவு என்றாலும் கூட இந்த இடத்துல ஞானத்தின் வழியாக உணர்கின்ற மிகச்சிறந்த மனமாக விளங்குகிறார் பெருமான் என்பது இந்த தொடருடைய பொருள். அறிவில் நாரும் அரிய நாற்றம் ஏனைய தன்மையும் எய்தாது எவற்றையும் தானே ஆகி நின்ற தத்துவன். அதாவது ஏனைய பொருள்கள் தன்மையெல்லாம் அவரை சென்று தானாகவே அடைந்திருந்தன. இது போய் தேடியதில்லை. எதுவுமே எதையும் பெருமான் தேடி சென்று பெற வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அவர் எல்லா பொருள்களும் அவருடைய உடைமைகள் என்றும் எல்லா பொருளும் அவருடைய அடிமை என்றும் நாம் சிந்தித்திருப்பதனாலே ஏனைய தன்மையும் எல்லா தன்மையும் எந்த உயிர் அடைகின்ற தன்மையாக இருந்தாலும் அவையெல்லாம் எய்தாது எவற்றையும் தானே ஆகி நின்ற தத்துவம். இவர் போய் தேடி செல்லாமல் அவை தானாகவே இவரை நாடி வருகின்ற மெய்ப்பொருளாக விளங்குபவர் நம்முடைய பெருமான். நாம் நமக்கு தேவையான பொருள்களை நாம் நாடி நாடி செல்ல வேண்டும். அது உணவுப் பொருளாக இருந்தாலும், உடைமையாக இருந்தாலும், தங்குவதற்குரிய இடமாக இருந்தாலும், பிற தேவைகள் இருந்தாலும் அவற்றை நாம் தேடி செல்ல வேண்டும். ஆனால் இவர் பெருமானை பொறுத்தவரை ஏனைய தன்மையும் எய்தாகும் எதையும் இவர் சென்று எல்லா இயல்புகளையும் தானாகவே பெறுகின்ற எவற்றையும் தானே ஆகின்ற தத்துவ பெருமான் தத்துவனே என்று நினைக்கிறார். நம்முடைய புகழ் துணையாக சொல்வது தங்கோனை தத்துவத்தால் வழிபடுபவர் என்று சொல்றார். அங்கே மெய்ப்பொருளாக வழிபடுவார். இங்கே மெய்ப்பொருளாகவே பெருமான் வழங்குகிறார் என்று பட்டினங்கள். தானே ஆகி நின்ற தத்துவ தோற்றுவையெல்லாம் தன்னிடை தோற்றி தோன்று அத்தனை பொருளும் அவராலே தான் தோற்றுவிக்கப்படுகின்றன. எந்த ஐயப்பாடும் இல்லை. தோற்றுவையெல்லாம் தன்னிடை தோற்றி தோற்றம் பிரிவி தோற்றா சுடர்மொழி தண்ணி நின்று முளைத்தாலை தான் எந்த ஒன்றிலிருந்தும் முளையாக வழங்குகிறார் பெருமான். எல்லா வித்துகளும் முளைக்கும். ஆனா நம்முடைய பெருமானுக்கு பொழுது வித்தறிந்தியே விளைவு செய்குவா என்றார். இந்த முளை எப்படிப்பட்ட முளை என்றால் வேறு எந்த ஒரு முளைக்காத முளை உருவகம் செய்யப்படுகிறார் பெருமான் பட்டினத்தடிகளாக. தோற்றுவையெல்லாம் தன்னிடை தோற்றி எல்லாவற்றையும் இவர்தான் தோற்றுவிக்கிறார். அது ஒன்றும் ஐயப்பாடு இல்லை. தோன்றுகிற எல்லா பொருளையும் இவரே தோற்றுவிக்கிறார். தோற்றி தோற்றம் பிரிதில் தோற்றா சுடலை தன்னின்றும் எல்லாவற்றையும் தோற்றுவிப்பார் என்கிற தான் எதுவும் தோன்றாத தோற்றம் பிரிதியில் தோற்றா எந்த வேறு ஒன்று எந்த பொருளிலிருந்தும் தோன்றாத ஒளி வீசுகின்ற விளங்குகின்ற முளையாக விளங்குபவர் நம்முடைய பெருமான். எல்லாம் ஈசனை பார்த்து பார்த்து உருவகம் செய்து செய்து நம்முடைய பட்டினத்தர்கள் மகிழ்கின்றார். நான் மகிழ்ந்த வண்ணம் நமக்கும் எடுத்து காட்டுகின்றான். இந்த 16 அடிகளில் கூறிய கிறிஸ்திகளை மட்டும் நான் விரைவாக படித்துவிட்டு எஞ்சியிருப்பவற்றை நாம் சந்திக்கலாம் என்று சொல்கிறேன். இது ஒரு நெடும்பாடல், 55 அடிகளை உடைய நெடும்பாடல். நாம் நமக்குரிய இந்த நேரத்தில் முடித்தாக வேண்டும். எனவே இந்த பார்த்தவரை பெருமாள் எப்படியெல்லாம் ஒரு உருவகம் செய்கிறார் என்றால் செல்வமாக உருவகிக்கிறார். செல்வம் என்றால் திருவுருள் செல்வமாக. அதுவும் எப்படிப்பட்ட திருவுருள் செல்வம் என்றால் தன்னுடைய அடியை சார்ந்தவர்களுக்கு முடியாத இன்பங்களை
என்றும் குறையாத இன்பத்தை வாரி வழங்கினாலும் கூட, நிறைய கொடுத்தாலும் கூட, தன்னிடம் இருக்கிற அந்த திருச்செல்வம் திருவருமானது குறையாத பெருமான். அதே போலவே தோற்றம், திதி, முடிவு என்ற மூன்றையும் கடந்து, காலம் மூன்றையும் கடந்த கடவுளாக இது ராலிங்க பெருமானை பாடெல்லாம் உருவகம் செய்து பாடுகிறார் என்றாலும், எல்லா தலங்களிலும் எழுந்தருள் இருக்கிற எல்லா பெருமான்களுக்கும் பெருமான் ஒருவர்தானே, அது போதும். காலம் மூன்றையும் கடந்தவர். ஆனால் எல்லாம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர வேற எந்த கடவுளுக்கும் பொருந்தாது. ஏனென்றால் காலம் மூன்றையும் கடக்கின்ற தன்மை மற்றவர்களுக்கு இல்லை. பிரமர்கள் சொல்லிட்டோம். எண்ணினால் அதனை விட அதிகமாக ஈரில்லாதவன் ஈஸ்வரன் என்கிற பொழுது எதுவும் நின்று நிற்கக்கூடிய ஒரே தன்மை, நிலைத்த தன்மையுடையவன். பிரவாயத்தை பெரியவன் என்று சிலம்பு சொல்வது நிலைத்திருக்கக்கூடிய தன்மையுடையவர் பெருமான் மட்டும்தான் என்பதை உணர்த்துகிற வகையில் தான் காலம் மூன்றையும் கடந்த உருவகம். அப்புறம் உலக்கணுக்கெல்லாம் ஊன்கணுக்கு ஒழித்து துளக்கரணிவதை சோதித்தறி சூழல். நாம் அந்த 9ஆம் சூத்திரத்தை நினைவு வைத்து போய் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுபோல் நம்முடைய 2 செவிகளுக்கு எட்டாது உள்ளே உடம்புக்குள்ளே எழுகின்ற உள்ளத்தால் உணரப்படுகிற ஓசையாக பெருமான் விளங்குகிறார். நாமின் வழியாக சுயறிய முடியாமல் நம்முடைய அறிவியனாலே உணர்கின்ற இல்லை, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஊறி சித்திக்கின்ற தேனாக விளங்குகிறார். அதை போலவே மூக்கின் வழியாக உணர முடியாமல் அறிவின் வழியாக ஞானத்தின் வழியாக உணர்கின்ற மிகச்சிறந்த மனமாக பெருமான் விளங்குகிறார். இதை போலவே எல்லா தன்மைகளையும் நாமெல்லாம் தேடி தேடி சென்றடைய வேண்டும். ஆனால் பெருமானை பொறுத்தவரை எல்லாம் அவரை தானாகவே வந்து அடையும். எனவே பட்டையும் பனையாக நின்ற தத்துவராக மெய்ப்பொருளாக விளங்குகிற அந்த பெருமான் அவர் எல்லாவற்றையும் இருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னிடம் அவரை நிமித்த காரணம் என்று நம்முடைய சித்தாந்தங்கள் சொல்லுகின்றன. அவரோட மட்டுமல்லாமல் நினைத்த மாற்றத்தில் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றலுடையவர். அந்த சங்கார காரணம் மட்டுமல்ல, நிமித்த காரணம் கூட. எந்த நிலையில் நினைத்தாலும் நினைத்த உடனே தோற்றுவிக்கிற ஆற்றலுடையவர். அதனால தோற்றுவையெல்லாம் தன்னுடைய தோற்றி தோற்றம் இறுதியில் தோற்றா சுடர் முளை, இதிலிருந்து தோன்றாத விளக்கமான முளையாக விளங்குபவர் என்று இந்த 16 அடிகளிலே அவர் செய்த உருவகத்தை பார்த்து எஞ்சியிருப்பவற்றை அடுத்த வகுப்பில் சீக்கலாம் சொல்லி கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பளித்த 3 பெரும் அமைப்புகளுக்கும் சிறப்பாக இடைமருதீசன் சாத்திர குழுக்கும் என்னுடைய பழிவார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.